இன்னைக்கு பர்த்டேவே பல்லவிக்கு தான். பல்லவிக்கு பர்த்டேயா? இன்னுமா உங்களுக்கு புரியல? பல்லவி வேற யாரும் இல்ல, தீபா தான். தீபா, நீங்க தான் பல்லவின்னு எனக்கு தெரியும். நீங்க இந்த குழந்தைங்க முன்னாடி பாட்டு பாடும்போது நான் உங்களை பார்த்தேன். இனிமேல் உங்க திறமையெல்லாம் மறைச்சிக்கிட்டு இந்த ரெட்டை வாழ்க்கைலாம் வேண்டாம். அதுல இருந்து வெளியே வாங்க. நீங்க தான் பல்லவின்ற உண்மையை எல்லாரும் முன்னாடி சொல்லிடுங்க. கார்த்திக் சார் சொல்றது உண்மைதான். நான் தான் பல்லவி. இத்தனை நாளா பல்லவிய பத்தி பேசும்போதெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்த. கார்த்தி பல்லவி தேடி அலையும் போது கூட கூடவே இருந்து வேடிக்கை பார்த்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்திருக்கேன்னா நீ எவ்வளவு பெரிய கல் நெஞ்சக்காரியா இருந்திருப்ப. நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தீபா. இதுக்காக இப்படி உண்மையை சொல்லாம மறைச்ச? இப்ப கூட கார்த்தி தானே உண்மையை கண்டுபிடிச்சிருக்காரு. உண்மை தானே வெளியில வரலையே. குடும்பத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க. எதுக்காக இப்படி பண்ண? அதை நான் சொல்றேன். அவங்க தான் பல்லவின்ற உண்மையை நம்ம எல்லார்கிட்ட சொல்லாம மறைச்சதுக்கு காரணம் அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் தான். தீபாவோட தம்பிக்கு ஹார்ட்ல பிரச்சனை. ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்கு. அந்த டைம்ல ரூபஸ்ரீயோட அம்மா பணம் கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. தீபாவோட ஃபேமிலிக்கு அவங்க உதவி பண்ணலன்னா பணம் கொடுக்கல. தீபாவோட குரலை யூஸ் பண்ணி ரூபஸ்ரீக்கு பேரும் புகழும் கிடைக்கணுன்றதுக்காக திட்டம் போட்டு தீபா கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காங்க. செஞ்சு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக பல வருஷமா ரூபஸ்ரீக்காக இவங்க தான் பாடிட்டு இருக்காங்க. ரூபஸ்ரீயோட பேருக்கும் புகழுக்கும் இவங்க தான் சொந்தக்காரங்கன்னு காட்டிக்காம இவ்வளவு நாளா மனசுக்குள்ள வேதனையோட இருந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் கரெக்ட் கார்த்தி. நீ பல்லவி யாருன்னு தேடிட்டு அலைஞ்சிட்டு இருந்தல்ல, கூடவே இருந்து பாத்துக்கிட்டு தானே இருந்தா. அப்ப பல்லவி நான் தாங்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? கரெக்ட், ஏன் சொல்லல? அந்த சமயத்துல தான் தான் பல்லவின்னு உண்மையை சொன்னா எங்க நான் கோவப்பட்டு தீபா வெறுத்து ஒதுக்கிடுவேன்னு நினைச்சு உண்மையை சொல்லாம மறைச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே காரணம் அவங்களோட பயந்தாமா.
இதுக்கப்புறம் யாரும் தீபா கிட்ட பல்லவி பத்தி எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். அது எனக்கும் தீபாக்கும் இருக்கிற தனிப்பட்ட விஷயம். அதை நான் பேசிக்கிறேன். கார்த்தி சொல்றது கரெக்ட் தான். இனிமே யாரும் பல்லவிய பத்தி பேச வேண்டாம். அதான் நல்லது. தீபா, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்றேன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு தெரியுமா? இவ்வளவு நாள் நீங்க யாருக்கும் தெரியாம ரூபஸ்ரீக்காக பாடிட்டு உங்க திறமை யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சுட்டு மனசுக்குள்ள ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களே, அது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஆச்சு. நான் உங்களை பெரிய சிங்கர் ஆக்குறேன். இனிமேல் நீங்க பாடுற பாட்டுக்கும் உங்க குரலுக்கு நீங்க தான் சொந்தக்காரின்னு இந்த உலகத்துக்கு நான் தெரிய வைக்கிறேன். இனிமேல் உங்க குரலுக்கு கிடைக்கிற பாராட்டும் புகழும் வேற யாருக்கும் போகாது. அது மொத்தமா உங்களுக்கே வந்து சேரும். நான் கூடி சீக்கிரம் ஒரு கான்சர்ட் நடத்த போறேன். அதுல நான் உங்களை எல்லாரும் முன்னாடியும் பாட வைக்கிறேன். நம்ம கம்பெனி மட்டும் இல்ல, மற்ற கம்பெனிஸ்ல இருந்து உங்களை பாட கூப்பிடுவாங்க. அப்போ நீங்க போக மாட்டேன்லாம் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க பாடுங்க. நான் எப்போ உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பேன். நீங்க இந்தியா முழுக்க தெரியற மாதிரி ஒரு பாடகியாக்கி நான் காட்டுறேன். கார்த்தி, நம்ம கம்பெனிக்கு மட்டும் தீபா பாடினா போதும். வெளி கம்பெனிக்கெல்லாம் எதுக்கு பாடணும்? அது நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது. தீபா நம்மளால பெரிய சிங்கர் ஆனாங்கன்னா அது நம்ம ஃபேமிலிக்கு தான் நம்ம பெருமை. தீபாவால சாதிக்க முடியுமா? தீபா, உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். நான் உங்களை பெரிய சிங்கர் ஆக்குறேன். இனிமேல் நீங்க பாடுற பாட்டுக்கும் உங்க குரலுக்கு நீங்க தான் சொந்தக்காரின்னு இந்த உலகத்துக்கு நான் தெரிய வைக்கிறேன். இதுக்கப்புறம் யாரும் தீபா கிட்ட பல்லவி பத்தி எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். அது எனக்கும் தீபாக்கு இருக்கிற தனிப்பட்ட விஷயம். அதை நான் பேசிக்கிறேன். சார், சார், தீபா, என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன மன்னிச்சிருங்க சார். எழுந்திருங்கன்னு சொல்றல. என்ன மன்னிச்சிருங்க சார். என்ன பண்றீங்க நீங்க? மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க சார். என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லுங்க சார். மன்னிச்சிட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். மன்னிப்புன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது வார்த்தையில எல்லாம் இல்ல. சார். தீபா, இப்படி அழாதீங்க. இத்தனை நாள் உங்க மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்த வேதனை, கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வந்துருச்சுல. அப்புறம் எதுக்குங்க அழுவுறீங்க? சார், என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க சார். சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். உங்க பர்த்டே அன்னைக்கு நீங்க இப்படி அழறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ப்ளீஸ், அழுகையை நிறுத்துங்க. முடியல சார்.
என்னால முடியல சார். 2 அடியாவது அடிச்சுக்கோங்க சார் ப்ளீஸ். தீபா ஏங்க இப்படிலாம் பண்றீங்க? நீங்க இவ்வளவு எமோஷனல் ஆகுற அளவுக்கு எதுவுமே நடக்கல. இல்ல சார், நீங்க என்ன 4 அடி அடிச்சாலும் தப்பில்ல. அப்பதான் சார் எனக்கு நிம்மதியா இருக்கும். தீபா ப்ளீஸ், நீங்க இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. என்ன எனக்கு பிடிக்கல சார். நான் தான் பல்லவிங்கிற உண்மைய உங்ககிட்ட சொல்லணும்னு எத்தனையோ நாள் துடிச்சிருக்கேன் தெரியுமா சார். அதுக்கப்புறம் சொல்ல முடியாம மனசுல அடக்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றோமேங்கிற வேதனையில என்னோட நிம்மதியை தொலைச்சிட்டு பல நாள் ராத்திரி தூங்காமல இருந்திருக்கேன் சார். உங்க நிலைமையை என்னால புரிஞ்சுக்க முடியுது தீபா. ஆனா எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேட்கலாமா? கேளுங்க சார். நான் என்னைக்காவது உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருக்கேனா? இல்ல சார். உங்க மனசை காயப்படுத்துற மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கேனா? இல்லவே இல்ல சார். நான் உங்களை வெறுத்து ஒதுக்கிடுவேன்னு உங்களுக்கு எப்போ தோணி இருக்கா? இல்ல சார், அப்படிலாம் எதுவுமே தோணல. அப்புறம் ஏன் நீங்க தான் பல்லவின்ற உண்மையை என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணல? அதுல மட்டும்தான் எனக்கு உங்க மேல கொஞ்சம் வருத்தம் இருக்கு. நீங்க தான் பல்லவின்னு தெரியும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமா? ஆனா அடுத்த நிமிஷமே என்கிட்ட நீங்க உண்மையை மறைச்சதை நினைச்சு உங்க மேல எனக்கு கோவம் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட நான் கோவப்பட்டேன். உங்க அப்பா அம்மா, அண்ணி, தம்பி எல்லாருமே உங்களோட நியாயத்தை சொன்னாங்க. ஒரு ஹஸ்பண்டா உங்க நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க ஒரு மனைவியா என்ன சரியா புரிஞ்சுக்கல. ஆமா சார், நான் தப்பு பண்ணிட்டேன். நேத்து அந்த குழந்தைகளுக்காக பாடும்போது அவங்க முகத்துல சந்தோஷத்தை பார்க்கும் போதுதான் என் தப்ப நான் உணர்ந்தேன். அப்ப நான் முடிவு பண்ண சார், என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கணும், பல்லவி நான் தாங்கிற உண்மைய உங்ககிட்ட சொல்லிடணும்னு நான் நினைச்சேன் சார். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க முந்திக்கிட்டீங்க சார். சரி, அதை விடுங்க, பழசெல்லாம் மறந்துருங்க. இனிமேல் நீங்க பெரிய சிங்கர் ஆகணும். கைத்தட்டுக்கும் பாராட்டுக்கும் எத்தனை நாள் ஏங்கியிருப்பீங்க. அதுக்கெல்லாம் டைம் வரப்போகுது. பல மேடைகள்ல நீங்க ஏறி பாடணும். அதை கேட்டு ஆயிரக்கணக்கான பேர் ரசிக்கணும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். எனக்காக இன்னும் ஒரு விஷயம் மட்டும் நீங்க செய்யணும் சார். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். அது போதும் சார் எனக்கு. தீபா, அது மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிட்டேன்னு சொன்னாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். தீபா, மன்னிப்புன்றது உண்மையானதா இருக்கணும். உங்களோட நிம்மதிக்காக பொய்யெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்ல, எனக்கு இதுல வெறும் வருத்தம் தான் இருக்கு. அதுக்காக நீங்க வருத்தப்பட வேண்டாம். இதனால நமக்குள்ள எந்த மாற்றமும் ஏற்பட போறது இல்ல. எப்போ நீங்க தான் என்னோட வைஃப். இந்த வீட்டோட மருமக நீங்க தான். சரிங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். சார் சார், ப்ளீஸ் சார், என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். தீபா, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ப்ளீஸ். பல்லவி வேற யாரும் இல்ல, தீபா தான். இதுக்கப்புறம் யாரும் தீபா கிட்ட
பல்லவி பத்தி எந்த கேள்வியும் கேட்க வேண்டாம். அது எனக்கும் தீபாக்கும் இருக்கிற தனிப்பட்ட விஷயம். அதை நான் பேசிக்கிறேன். அம்மா, சொல்லு கார்த்தி. தீபா விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இன்னும் என்ன பேசணும்? தீபா இந்த வீட்டு மருமகதான சில விஷயங்கள்ல நிரூபிச்சிருக்காங்க. இன்னும் சில தகுதிகளையும் வளர்த்துட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரம் அதிலே நிரூபிப்பாங்க. நாமளும் தீபாக்கு எதனா செய்யணுமா? அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும். என்ன பண்ண சொல்ற கார்த்தி? அத சொல்லு. கோயிலுக்கு நம்ம ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போகும்போது நீங்கள் அண்ணிங்க 2 பேரும் மட்டும்தான் கூட்டிகிட்டு போவீங்க. உங்கள் கூட வர்றதுனால அவங்களுக்கும் ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். உங்கள் மருமகன்ற அங்கீகாரம் கிடைக்கும். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்த ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போவீங்கள, அந்த ஃபங்க்ஷனுக்கு தீபாவும் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்கம்மா. நீங்க தீபாக்கு வீட்டுக்குள்ள கொடுக்குற அங்கீகாரத்தை விட ரிலேட்டிவ்ஸ் மத்தியில் அங்கீகாரம் கொடுக்கறது தான் அவங்களுக்கு மரியாதையா இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனுக்கு தீபாவையும் கூட்டிட்டு போங்கம்மா. நீ சொல்றதெல்லாம் சரிதான் கார்த்தி. உனக்கு அதுதான் சந்தோஷம்னா கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன். சரிம்மா. ஒரு ஹஸ்பண்டா உங்க நிலைமையை நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க ஒரு மனைவியா என்ன சரியா புரிஞ்சுக்கல. தீபா, மன்னிப்புன்றது உண்மையானதா இருக்கணும். உங்களோட நிம்மதிக்காக பொய்யெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. தீபா, வாங்கக்கா. நானே உங்களை வந்து பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. உன் பிறந்த நாள கார்த்தி நல்ல சிறப்பா செலிப்ரேட் பண்ணிட்டாரு. சீஃப் கெஸ்டா பல்லவி வருவான்னு சொல்லி எதிர்பார்த்திருக்க மாட்டால? ஆமாக்கா, என் பர்த்டேக்கு கார்த்திக் சார் இப்படி ஒரு கிஃப்ட் கொடுப்பாருன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலக்கா. அதை நினைக்கும் போது சந்தோஷமா தான்க்கா இருக்கு. சந்தோஷம்னு வார்த்தையால சொல்ற, ஆனா முகத்துல சந்தோஷத்தை காணும். எங்க பாரு, உன் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல. இனிமே நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். நீ சந்தோஷமா இருப்ப. பல்லவி நான் தானே கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சா அவரு என்ன முடிவெடுப்பாரு, என் வாழ்க்கை என்ன ஆகும்னு நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். இன்னைக்கு அதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருச்சுக்கா. ஆமாக்கா, நான் தான் பல்லவின்னு கார்த்திக் சாருக்கு தெரியும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல. அதையே நீங்க என்கிட்ட சொல்லல. உன்கிட்ட சொல்லிடலாம் தான் இருந்தேன். ஆனா கார்த்தி தான் நீங்க சொல்ல வேண்டாம், நீ நானே சொல்லிக்கிறேன்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம உனக்கு எதுவும் பிரச்சனை வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சதும் அப்புறம் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன்னு நான் சொல்லல. ஆமா தீபா, கார்த்திக் மேல எந்த கோவமும் இல்லைல்ல? கோவம் இருக்கு, ஆனா இல்ல. இருக்கு ஆனா இல்லையா? என்ன குழப்பற தீபா? கொஞ்சம் தெளிவா சொல்லு. நான் குழப்பலக்கா. கார்த்திக் சார் மனசுல கோவம் இருக்கு, ஆனா நாமெல்லாம் நினைக்கிற மாதிரி கோவம் இல்ல. ஐயோ, நல்ல தெளிவா குழப்பற. நீ சொல்றது எனக்கு புரியவே இல்லை. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்கன்னு நான் கார்த்திக் சார் கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன். ஆனா அவரு அந்த ஒரு வார்த்தை மட்டும் என்கிட்ட இருந்து வராது,
மனசுல கோவம் இருக்கும்போது எப்படி மன்னிக்க முடியும்னு கோவமே இல்லாம சொல்லிட்டாருக்கா. நீ கவலைப்படாத. கார்த்தியோட வருத்தம் எனக்கு நல்லா புரியுது. ஆனா அது நீ தான் சரி பண்ண முடியும். நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன்க்கா. அதுக்கும் அவர் இறங்கி வரவே இல்லை. முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஏய் லூசு, நீ கார்த்தியோட வைஃப். உன் புருஷன் கிட்ட கெஞ்சி சாதிக்க முடியாதத நீ கொஞ்சம் தான் சாதிக்கணும். பொண்டாட்டிங்கிற உரிமையை நீ கையில எடுத்துக்கிட்டு கார்த்திக் கிட்ட நெருக்கமா பழகி அவர் மனசுல இருக்கா இல்லையான்னு இருக்கிற கோவத்தை நீ இல்லாம பண்ணிடு.